தமிழ்நாடு பட்ஜெட் 2025 அப்படின்னு பார்க்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் ஏடிஎம்கே எம்எல்ஏக்களை சந்திக்கல. அதே மாதிரி அவங்க கூட எந்த ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையோ ஆலோசனைகளோ நடத்தல. இதை பார்க்கும்போது இபிஎஸ் மேல ஃபுல்லா அதிருப்தியாகிறது நம்மளுக்கு தெளிவா தெரியுது. அதே சமயத்தில் அவர் ஓபிஎஸ் மேலே அதிருப்தியாகிறாராம். இல்லை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓபிஎஸ் டீம் அவர் கூட சேர தயாராகிறாரா, சின்னம் யாருக்கு கிடைக்க போகுது இப்படின்னு இது நம்ம நிறைய பேர் பேசியாச்சு. செங்கோட்டையன் அவர்கள் ஏடிஎம்கேவை புறக்கணிக்கிறாரா? தொடர்ந்து பேசும் இது உங்கள் கடைசி தீக்குச்சி. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் ஏடிஎம்கேவை புறக்கணிக்கிறாரா, இல்ல இபிஎஸ் டீம் புறக்கணிக்கிறாரா, இல்ல ஓபிஎஸ் டீம் புறக்கணிக்கிறாரா? இபிஎஸ் டீம் அப்படின்னு ஒன்று இருக்குதா, இல்ல ஓபிஎஸ் டீம் அப்படின்னு ஒன்று இருக்கு? ஓவராலா பார்க்கும்போது இபிஎஸ் டீம் அப்படின்னு ஒன்று ஸ்ட்ராங்கா சொல்ற மாதிரி இங்க எதுவுமே இல்லை. ஒருவேளை ஏடிஎம்கே கட்சி இப்போ ஓபிஎஸ் கையில் அவருக்கு வந்துருச்சுன்னா இபிஎஸ் சைடு நிறைய பேர் வந்து நாங்கள் ஏடிஎம்கேல தான் இருப்போம், இங்கே ஏடிஎம்கே அப்படின்னு வந்துருவாங்க. ஒருவேளை ஏடிஎம்கே வந்து இபிஎஸ் சைடு அவங்க கிட்ட போயிருச்சுன்னா ஓபிஎஸ் சைடு இருக்கிற ஒரு சில நிர்வாகிகளே வந்து இபிஎஸ் சைடு போயிடுவாங்க. நடுவில் ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் அப்படின்னு பார்க்குறவங்க தான் வந்து கடைசியில் முட்டாள்களாக போகிறாங்களா? கண்டிப்பாக இதுதான் நடக்க போகுது. இந்த இபிஎஸ் விசஸ் ஓபிஎஸ்ல மறைஞ்சிருக்கிற மூணாவது ஒரு தனிப்பட்ட கட்சி எல்லாரும் கணிக்கிற மாதிரியே இதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் ஏடிஎம்கே பிஜேபி கூட கூட்டணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வரப்போகிற இந்த இரட்டை இலை பிரச்சனையாகட்டும், வரப்போகிற எலெக்ஷன்லேயாகட்டும் கண்டிப்பாக பிஜேபி கூட தான் கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. ஏடிஎம்கே வந்து நிலைக்கணும், இல்லை இபிஎஸ் தலைமையில் தனியாக நிலைக்கணும், இல்லை ஓபிஎஸ் தலைமையில் தனியாக நிலைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பேக்கப் சப்போர்ட் ஏதோ ஒன்று தேவை. அந்த சப்போர்ட் யார் தரப்போகிறா? ஒருவேளை தேமுதிக ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இபிஎஸ் சைடு, அதாவது ஏடிஎம்கே சைடு இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய அடி விழுந்துருச்சு. அது துரோகமா இல்லை ஏமாற்றமா இல்லை உண்மையாலுமே ஏடிஎம்கே சைடு இருந்து தரேன்னு சொன்னாங்களா சொல்லலையா அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு எம்பி சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தது, தரல அப்படிங்கிறது அவங்க சைடுலேருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இப்படி பார்க்கும்போது தேமுதிக சைடு இருந்து ஏடிஎம்கே பக்கம் எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காது. அதே சமயத்தில் இனி ஏடிஎம்கேவை காப்பாற்றுறதுக்கு பிஜேபி மட்டும்தான் இருக்குது. பிஜேபினால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி அப்படிங்கிறது ஒரு நேஷனல் பார்ட்டி. அவங்க நினச்சா எவ்வளோ சப்போர்ட் வேணால் பண்ணலாம். அரசியல் களத்திலே ஆகட்டும், அல்ல அரசியல் பின்னணியிலே ஆகட்டும், எந்த ஒரு சப்போர்ட் வேணாலும் பண்ண முடியும். வரப்போகிற எலெக்ஷனில் ஒரு வேளை ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்தால் உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்கள் கடைசி தீக்குச்சி.